ஹாய், இன்னைக்கு ஆக்சுவலி எங்களோட ஆனிவர்சரி, செகண்ட் இயர் ஆனிவர்சரி. என் ஹஸ்பண்ட்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத இந்த வீடியோவாக இருக்க போகுது. அண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்க போது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய கிஃப்ட் வந்துட்டு நான் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், என்னால் முடிஞ்சது. அண்ட் என்ன கிஃப்ட் அப்படின்றது நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு கிஃப்ட்டை நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 month முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். நான் அம்மா கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். அண்டு வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறது தான் பண்ணுறேன். ஒரு கேக்குள்ளே வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அம்மாவை கூட்டிகிட்டு நானும் அம்மாவும் வந்துட்டு பக்கத்தில் இருக்க கேக் ஷாப் போயிட்டு அந்த டப்பாக்குள்ளே தான் என்னோடய கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்ட் வந்து நானே கொடுப்பேன், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டேன். அண்ட் வாங்கி இப்போ வந்து அதை பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு கொடுத்துடணும் போல். பட் ஆனால் எனக்கு அது தெரியல, ஐடியாவும் இல்லை. அண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு நீட் ஃபினிஷிங்கே வரல. லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ வந்து டச்சப்பெல்லாம் போட்டு ஏதோ ஒரு வழியாக பண்ணிட்டாங்க. இதை முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, ப்ரைடல் ஈவெண்ட்டு. அதை முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கேக் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அம்மாவை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அம்மாட்ட கேக் கொடுத்துட்டு நானுமே ஈவெண்ட்டுக்கு போயாச்சு. அங்கே போனால் என் ப்ரைடு 1 மணி நேரம் லேட்டு. 1 மணி நேரம் சும்மாவே நான் உட்காந்துட்டு இருந்தேன் நான். அண்டு என் ப்ரைடு ஃபைனலாக வந்துட்டாங்க. அண்ட் அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா கண்ணாடி இல்லை, எதுவுமே இல்லை. இதுதான் வந்துட்டு நான் அன்றைக்கி பண்ண மேக்கப் அண்ட் ஹேர்டூ. கண்ணாடி இல்லாமல் பண்ண ஹேர்டூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. நைட் டைமில் வந்து இந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் ரோட் கிட்ட செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டு கேக்கும் வாங்கிட்டு நான் திரும்ப வீட்டுக்குமே வந்துட்டேன். அண்ட் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் வீட்டில் இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிவிட்டு போயிட்டேன். பார்த்தா அவர் வீட்டில் தான் இருந்தார். ஸோ கேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போயிட்டு கேக் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு காருக்கு போயிட்டுருக்கேன் நான். என்ன தான் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு மாங்குன்னு வேலை செஞ்சு நம்ம மூளையை கசக்கி பிழிஞ்சாலும், ஆனால் நம்ம தானே தலைவன் எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டார். போ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருப்பார். இந்த ஓவர் ஹைப் காட்டுறது அதெல்லாம் பண்ண மாட்டார். நீங்களே பார்ப்பீங்க என்ன ரியாக்ஷன்லாம் காட்டுறாருன்னு. பாருங்கள் வாங்க. கேண்டில்லாம் வேணாங்க. போட்டலாம் போடுங்க. வெட்டுங்க. இல்லையே கொண்டாடுங்க. அதுக்குதான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேக் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். பசிக்குது, வெட்டுங்க. இந்த பக்கம் வெட்டுங்க, எனக்கு இது வேணும். சர்ப்ரைஸ்.
பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கா? எப்படி இருக்கே? எப்படி இருக்கே? பார்த்தீங்கல்ல எங்கள் தானே தலைவனோட ரியாக்ஷனை பெருசாக எதுவும் காமிச்சிக்கல. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.